ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கீரை சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். 3 குண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே 1 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஆகும் நல்லா வதங்கி வர. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அப்போ தான் கீரை சாதம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம பெருசாக எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப கொஞ்சமான மசாலா வச்சு தான் செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் 1 கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். அது நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கீரையை நல்லா வதக்கி விடுங்க. கீரை பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். இது கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். 1 கப் அளவுக்கு சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். சாப்பாடு வேக வைக்கிறப்போ ரொம்ப குறைவாக வேக வைக்காதீங்க. கொஞ்சம் வெறையாக இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.